அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோதிட சதா. இந்த பதிவில் 20/5/2024 முதல் 31/5/2024 சுமார் ஒரு 11 நாட்கள் வராகி அம்மனின் வழிபாட்டால் அதீதமான உன்னதமான மகிழ்ச்சிகரமான பலன்களை அடையப் போகும் 4 ராசிக்காரர்களை பற்றி தான் பார்க்க போகின்றோம். நண்பர்களை, பதிவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. அப்போதான் அந்த 4 ராசிக்காரர்களுக்கான விளக்கங்கள் என்ன அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்க முடியும். இந்த 20/5/2024 முதல் 31/5/2024 இந்த 11 நாட்களில் மிதுன ராசி, துலாம் ராசி, கன்னி ராசி, விருச்சிக ராசி நண்பர்களுக்கு உன்னதமான சுபபலன்கள் கிடைக்க போகிறது. இந்த நாட்களில் இந்த 4 ராசிக்காரர்களும் இஷ்ட தெய்வ வழிபாடு, அதாவது ஒவ்வொருவருக்கும் ஒரு இஷ்ட தெய்வம் இருக்கும். அந்த இஷ்ட தெய்வத்தை முன்னிறுத்தி வழிபாடு செய்து நீங்கள் எந்த காரியம் செய்தாலும் கண்டிப்பாக அதில் வெற்றி கிடைக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. உங்களுக்கு அதிர்ஷ்டம் நிறைந்த நல்ல நாட்களாகவே அது இருக்கும். அந்த அதிர்ஷ்டத்தை கொடுக்க போகின்ற உங்களின் இஷ்ட தெய்வ வழிபாடை கண்டிப்பாக மேற்கொள்ளுங்கள். இந்த 4 ராசிக்காரர்களுக்கும் ஒவ்வொருவருக்கும் ஒரு இஷ்ட தெய்வம் இருக்கும். அந்த இஷ்ட தெய்வத்தை கண்டிப்பாக வழிபடுங்கள். அதுவே உங்களுக்கு சிறப்பான பலன்களை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கும். இந்த காலகட்டங்களில் பணம் சம்பந்தமாக எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் அது உங்களுக்கு சாதகமான சூழ்நிலையில் முடியும் வாய்ப்பு இருக்கும். இந்த 11 நாட்களில் உங்களுக்கான நிதி நெருக்கடி பிரச்சனைகள் கண்டிப்பாக தீரும். வராகி அம்மனின் வழிபாட்டால் வளம் காண வேண்டிய நாட்கள். சுப காரியங்களுக்காக நீங்கள் மேற்கொள்ளும் பயணங்கள் இனிதாக முடியும். மங்கள நிகழ்வுகளுக்காக நீங்கள் மேற்கொள்ளும் பேச்சுவார்த்தைகள் மனதிற்கு இனிமை, சந்தோஷம், நிறைவை தரும். வெளிவட்டார பழக்க வழக்கத்தின் மூலம் ஏற்படுகின்ற நண்பர்கள் உதவிக்கரம் நீட்டுவார்கள். கேட்ட இடத்தில் கேட்ட உதவிகள் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் பிள்ளைகளின் படிப்பு செலவுக்கு பணம் தாராளமாக வந்து சேரும். விரும்பிய படிப்பு, விரும்பிய கல்லூரி கிடைக்கும். பட்ட மேற்படிப்பு படிக்கும் மாணவர்களுக்கு இந்த நாட்களில் விண்ணப்பங்களை பூர்த்தி செய்து அனுப்பலாம். கண்டிப்பாக அவர்களுக்கு அந்த விண்ணப்பத்தின் மூலமாக விரும்பிய கல்லூரி, விரும்பிய படிப்பு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். குடும்பத்தில் சில பேருக்கு கணவன் மனைவிக்குள் இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமை, சந்தோஷம் ஏற்படும். பிள்ளைகளின் எதிர்காலம் கருதி பிரிந்த கணவன் மனைவி இருவரும் இணைவார்கள். வீட்டிற்கு தேவையான அனைத்து அழகு சாதன பொருள்களையும் வாங்கக்கூடிய அமைப்பில் இருப்பீர்கள். புதிதாக வீடு கட்ட முயற்சிப்பவர்களுக்கு இது ஒரு நல்ல அற்புதமான காலகட்டமாக இருக்கும். நினைத்தது போலவே நடக்கும். புதிதாக சொத்துக்கள் வாங்க முயற்சிப்பவர்களுக்கு இந்த காலகட்டம் மிக அற்புதமான காலகட்டமாக இருக்கும். பணிபுரியும் இடங்களில் மேல் அதிகாரிகள் உங்களிடம் நட்பு பாராட்டுவார்கள். அவர்கள் உங்களிடம் இனிமையாகவும் கனிவாகவும் பேசி பழகுவார்கள். இருந்தாலும் நீங்கள் அவர்களிடத்தில் கவனமுடன் இருங்கள். வீண் வம்பு வழக்கு பிரச்சனைகள், சொத்து சம்பந்தமான வில்லங்க பிரச்சனைகள் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் விலகும். இது சம்பந்தமான வழக்கு பிரச்சனைகளிலிருந்து உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகளை இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். புதிதாக பழகும் நண்பர்களிடம் சற்று கவனமாக இருங்கள். அறிமுகம் இல்லாத ஆட்களிடம் பழக்க வழக்கத்தை குறைத்து விடுங்கள். அதேபோன்று புது முதலீடுகளை இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக தவிர்த்து விடுங்கள். மாறாக சேமிப்பில் பணத்தை வைத்துக் கொள்ளலாம். முதலீடுகளுக்கு உரிய காலமாக இது இருக்காது. இந்த 4 ராசி பெண்களுக்கான பலன்களை பார்க்கின்ற பொழுது இந்த காலகட்டத்தில் எந்த காரியத்திலும் துணிச்சலுடன் இறங்கி வெற்றி காண்பீர்கள். இதுவரை உங்களால் முடியாது என்று நினைத்த எண்ணத்திற்கு முற்றுப்புள்ளி வைத்து அந்த முயற்சியுடன் அந்த காரியத்தை செய்ய முனைவீர்கள். இந்த நாட்கள் பெண்களுக்கு அதிர்ஷ்டம் நிறைந்த நாளாக இருக்கும்.
உங்களுக்கான வருமானம் என்பது மிக சிறப்பாக இருக்கும். வருமானத்தை பார்ப்பதற்காக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் கைகூடி வெற்றி பெறுவீர்கள். தைரியமான சந்தோஷமான மனநிலைகளில் இருப்பீர்கள். பிள்ளைகள் மீது அளவு கடந்த அன்பு பாசம் இருக்கும். பிள்ளைகளுக்காக சுப செலவுகள் ஏற்படும். அதை மனமுவந்து செய்வீர்கள். பெண்களுக்கான தொழில்கள் அழகு சாதன பொருட்கள் வைத்து வியாபாரம் செய்பவர்களுக்கு இந்த காலகட்டம் மிக சிறந்த நல்ல லாபத்தை கொடுக்கும். ஜவுளி சம்பந்தப்பட்ட துறைகளில் வியாபாரத்தில் இருக்கும் பெண்களுக்கு அதன் மூலமாக நல்ல லாபம் இருக்கும். நல்ல வளர்ச்சி இருக்கும். மனதில் இருக்கும் மனபாரங்கள் கவலைகள் குறையும். உத்தியோகத்தில் இருக்கும் பெண்களுக்கு மேல் அதிகாரிகளின் பாராட்டுதல்கள் கண்டிப்பாக கிடைக்கும். எவ்வளவு கடினமான பணிகளையும் எளிமையாக செய்து முடிப்பீர்கள். வராகி அம்மனின் வழிபாட்டால் உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். மனதிற்கு புத்துணர்ச்சி தரும் நாட்களாக இந்த நாட்கள் இருக்கும். மருத்துவ செலவுகள் குறையும். ஆரோக்கியம் மேம்படும். நினைத்தது நினைத்தபடியே நடக்கும் இனிய நாட்களாக இந்த நாட்கள் இருக்கும். அதிர்ஷ்டத்தை நோக்கி பயணிப்பவர்களுக்கு இது ஒரு மிக அற்புதமான காலமாக இருக்கும். மிதன ராசி, துலாம் ராசி நண்பர்களுக்கு முதலிடமாக இருக்கும் இந்த அதிர்ஷ்ட வாய்ப்புகள். வருகின்ற நல்ல வாய்ப்புகளையும் பயன்படுத்த தவறாமல் இருங்கள். பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நல்ல வாய்ப்புகள் தேடி வரும். சந்தர்ப்பத்தை நழுவ விடாமல் அதை பயன்படுத்தி உங்களுக்கு சாதகமாக்கி கொள்ளுங்கள். உங்களின் பிரச்சனைகள் தீர்வதற்கு அது ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும். அதேபோன்று கன்னிராசி விருச்சிக ராசி நண்பர்களுக்கும் நல்ல அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகள் எல்லாம் தேடி வரும். வருகின்ற வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். எதிலும் கவனமுடன் இருந்து கடமை உணர்வோடு பணியாற்றி வெற்றி பெறக்கூடிய நாட்களாக இந்த நாட்கள் இருக்கும். ஆகவே நினைத்தது நினைத்தபடியே நடந்து உங்கள் மனம் சந்தோஷப்படக்கூடிய நாட்களாக இந்த 11 நாட்கள் இருக்கும். ஆகவே நீங்கள் எந்த காரியமாக இருந்தாலும் செய்ய முற்பட்டாலும் இந்த நாட்களில் இந்த 4 ராசிக்காரர்களுக்கான இஷ்ட தெய்வ வழிபாடை மேற்கொண்டு உங்களது காரியத்தை செயலாற்றுங்கள். கண்டிப்பாக அதில் வெற்றி பெறுவீர்கள். நன்றி, வணக்கம்.